Okay, in the third unit, what is the next subtopic we are going to learn means life cycle of a flowering plants. ஓகேவா? ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுடைய லைஃப் சைக்கிள், அதாவது எப்படி சீட்லேருந்து பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, திரும்பி அதே மாதிரி திரும்பி எப்படி அந்த ரொட்டீன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். The major stages of the flowering plants are germination of seed, growth, flowering, reproduction, சீட் ஃபார்மேஷன் அண்டு சீட் ஸ்ப்ரெட்டிங். அதாவது இந்த ரீசைக்கிளிங் லைஃப் சைக்கிளிங் ப்ராசஸ் இருக்குல்ல, லைஃப் சைக்கிளிங் ப்ராசஸில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு. அதாவது சீட்லேருந்து அந்த பிளான்ட் வந்து ஸ்டார்ட்டு க்ரோ, அதாவது வெளியே வர்றது முளைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃப்ளவர்லேருந்து திரும்பி பாலினேஷன் ப்ராசஸ் மூலயமா அதனுடைய யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது அப்புறம் சீட் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் சீட் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி சீட் ஹேஸ் மைன்யூட் பிளான்ட் கால்டு எம்ப்ரியோ. ஒவ்வொரு சீடுக்குள்ளேயும் ஒரு சின்ன பிளான்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ரியோ. ஸோ அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் லைக் சன்லைட், வாட்டர் அண்ட் சாயில், எம்ப்ரியோ க்ரோஸ் இன்டு எ நியூ பிளான்ட். அதாவது ஒவ்வொரு சீடுக்குள்ளேயும் எம்ப்ரியோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எம்ப்ரியோவுக்கு தேவையான ஃபேவரபிள், அதாவது சூட்டபிள் கண்டிஷன் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், அண்டு சாயில் இருக்கணும். சரிங்களா? இது இருக்கும்போது என்ன ஆகும், அந்த எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகிட்டு ஒரு நியூ பிளான்ட்டை வந்து வளரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ திஸ் நியூ பிளான்ட் பியர்ஸ் ஃப்ரூட்ஸ் வித் சீட்ஸ் அண்டு மல்டிப்ளை. அந்த நியூ பிளான்ட்லேருந்து திரும்பி என்ன ஆகும், ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த சீடு திரும்பி என்ன ஆகும், ஒரு நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகும். இதே மாதிரி என்ன ஆகும், மல்டிப்ளேஸ்னால் அது நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1லேருந்து 2 பிளான்ட்டாக இல்லை 5 பிளான்ட்ஸாக அது மாதிரி நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ திஸ் சைக்கிள் கண்டினியூஸ் ஃபார்மிங் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது மாதிரி சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். கிளியர் சில்ட்ரன்? டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். ஓகே, அப்படின்னா என்ன டிஸ்பர்சல் அப்படின்னா என்னன்னாக்கா ஸ்ப்ரெட்டிங். ஓகேங்களா? ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சீட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஜென்ட்ஸ் லைக் ஏர், வாட்டர், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இஸ் நோன் அஸ் டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். அதாவது டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீடு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சர்டன் ஏஜென்ட். ஓகேவா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர், வாட்டர், அனிமல்ஸ், பேர்ட்ஸ். சரிங்களா? இந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் என்னன்னாக்கா டிஸ்பர்சல் ஆஃப் சீட். ஸோ ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சீட் ஒன்லி கால் இட் அஸ் த டிஸ்பர்சல் ஆஃப் சீட். நெக்ஸ்ட் ஒன், இதுதான் நீங்கள் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சீட்ஸ்னால் திஸ் இஸ் த டெஃபினிஷன் யூ வாண்ட் டு ரைட். நெக்ஸ்ட், எ சிங்கிள் பிளான்ட் ப்ரொடியூசஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட். அதாவது ஒரு சிங்கிள் பிளான்ட்லேருந்து என்னது நிறைய சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இஃப் ஆல் தி சீட்ஸ் ஃபால் டைரக்ட்லி பிலோ த பேரண்ட் plant, the seedlings would have to compete for space, water, oxygen, minerals and sunlight. So when the seedlings are grouped together in one place, they can easily be destroyed by grazing animal. So by nature the seeds and fruits of plants are distributed far and wide through various agencies. நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிங்கிள் பிளான்ட்லேருந்து நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சப்போஸ் அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளான்ட், அந்த பேரண்ட் பிளான்ட் கீழே விழுந்து வளர்ந்தாச்சுன்னா சீட்லிங்ஸ், ஓகே, வளரும் இல்லையா சீட்லேருந்து, அதுக்கு பேர் தானே சீட்லிங்ஸ். என்னவாகும், அப்போ நிறைய பிளான்ட் ஒரு பிளான்ட் கீழே இருக்கும்போது என்னவோ அவங்களுக்குள்ளே காம்படிஷன். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், இடம் பத்தாது இல்லையா, அப்புறம் தண்ணியும் பத்தாது, ஆக்சிஜன், மினரல், சன்லைட், இது எல்லாத்துக்குமே அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா காம்படிஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா the seedlings are grouped together in one place, they are easily destroyed by grazing animals. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே காம்படிஷன் இருக்கும் ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எல்லாம் குரூப்பாக இருக்கும்போது கிராசிங் அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக வரும் இல்லையா பிளான்ட்டை, ஈஸியாக என்ன பண்ணிடும், அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடும்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் பை நேச்சராகவே என்ன இருக்குனாக்கா சீட்ஸ் வந்து அது அந்த பிளான்ட், பேரண்ட் பிளான்ட் கீழே வளராமல் ஒரு இடத்துலேருந்து தூரமாக சீட்ஸ் வந்து வேறு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு அங்கேருந்து
வளருது. அது எது மூலயமான்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த வேரியஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே okay I told to you seed will be spreading with the help of various agencies இல்லையா. அது ஒவ்வொன்றா பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்பர்சல் பை விண்டு, அதாவது சீட்ஸ் வந்து விண்டு மூலிமா டிஸ்பர்ஸ் ஆகுது இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா அனிமோகோரி. சரிங்களா, என்ன நேம் இது? அனிமோகோரி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். த சீட் விச் ஆர் ஸ்மாலர் லைட்டர் அண்ட் டைனி ஃப்ளோட்ஸ் இன் ஏர் over long distance. Some of them proceed with hairs and membranous wings like structures, and so they are carried away easily. Example cotton seed and drumstick. நல்லா கவனிக்கணும். இப்போ சீடு வந்து எந்தெந்த சீடெலாம் ஸ்மாலராக இருக்கோ, அதாவது சின்னதாக இருக்குது, அதனுடைய வெயிட் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அப்புறம் டைனியாக இருக்கும். சரிங்களா, அது என்ன ஆகும்? இதுமாதிரி நேச்சர் இருந்தால் ஈஸியாக ஏர் மூலயமா என்ன ஆகும்? ஃப்ளை ஆகிட்டு லாங் டிஸ்டன்ஸ்க்கும் அதனால் மூவ் ஆக முடியும். சரிங்களா, அப்போ அப்படி மூவ் ஆகிட்டு அதில் பார்க்கும்போது அது மூவ் ஆகிறதுல அதில் பார்த்திங்கன்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த சீட்ஸில். சரியா, அது மட்டும் இல்லாமல் மெம்ப்ரேன்ஸ் வந்து விங்ஸ் மாதிரி இருக்கும். அதனுடைய கவரிங் எப்படி இருக்குனாக்கா விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மூலயமா அது என்ன ஆகும்? ஈஸியாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சீட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் சீட் அண்ட் தென் ட்ரம்ஸ்டிக் சீட். கிளியர். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பர்சல் பை வாட்டர். அதுக்கு என்ன பேருனாக்கா இன்னொரு பேர் ஹைட்ரோகோரி. என்ன பேர்? ஹைட்ரோகோரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரூட்ஸ் விச் ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை வாட்டர் ஹாவ் அவுட்டர் கோட்ஸ் மாடிஃபைட் டு எனேபிள் தெம் டு ஃப்ளோட். அதாவது அந்த வாட்டரில் டிஸ்போசல் ஆஃப்ற சீட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய அவுட்டர் கோட் எப்படி இருக்குன்னா மாடிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்படின்னாக்கா இட் வில் பி ஃப்ளோட் ஆன் த வாட்டர். ஃப்ளோட்னா என்ன அர்த்தம்? மிதக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ த மீசோகார்ப் தட் இஸ் த மிடில் லேயர் ஆஃப் கோகோனட் இஸ் ஃபைப்ரஸ் அண்ட் இஸ் ஈஸிலி கேரிட் அவுட் பை வாட்டர். இப்போ கோகோனட் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதனுடைய மீசோனாக்கா மிடில் லேயர் எப்படி இருக்குனாக்கா ஃபைபரால் இருக்கும். சரிங்களா, அது அவுட்டர் ஸ்கின் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மிடில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்கும். அப்போ அந்த ஃபைபர்னால என்ன ஆகும்? வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இட் கேன் ஈஸிலி கேரி வித் த ஹெல்ப் ஆஃப் த வாட்டர். ஸோ த ரீச் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் க்ரோ இன்டு எ நியூ பிளான்ட். அந்த வாட்டர் மூலயமா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு அது என்ன ஆகும்? நியூ பிளான்ட்டாக வந்து க்ரோ ஆகும். ஸோ டிஸ்பர்சல் பை வாட்டருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் அண்ட் ஆல்சோ கோகோனட். See here pictures will be given. So this is the what dispersal by wind. Okay, see if you are seeing means it will be this is the cotton plant. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைபர் மாதிரி இருக்கும், அப்படியே ஃப்ளை ஆகும் ஈஸியாக. சரியா, இட் இஸ் ஹெல்ப் ஆஃப் த விண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர், இட் இஸ் த கோகோனட் பிளான்ட். ஓகே, ஸோ ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக அந்த வாட்டர் வேறு எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுமோ அந்த இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல இந்த பிளான்ட் ஸ்டார்டட் டு க்ரோ. த நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். அதாவது சீட்ஸ் வந்து அனிமல்ஸ் மூலயமா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூ கொரி. அனிமல்னாவே ஜூ. ஓகேவா, சம் ஃப்ரூட்ஸ் ஹாவ் ஹூக்ஸ் ஸ்பைன்ஸ் bristles, stiff, yes, spines, bristles, stiff hair, etc. So on their outer coat, these fruits stick on the furry coat or skins of some animals and are carried from one place to another. Example Xanthium, acryanthus. நல்லா கவனிங்கம்மா. சம் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய மேலே எப்படின்னா ஹூக் மாதிரி இருக்கும், குக்கி மாதிரி இருக்கும், இல்லைனாக்கா முள் மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா திக்கான ஹேர் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனாக்கா ஸ்டிஃபான ஹேர் மாதிரி இருக்கும். சரிங்களா, இது மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் மேலே சீட்ஸ் மேலே இருக்கும். அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக அனிமல்ஸினுடைய அவுட்டர் கவரிங் மேலே அந்த என்ன ஆகும்? அந்த ஸ்கின் மேலேயோ இல்லை அந்த அனிமல்ஸுக்குள்ள ஹேர் மேலேயோ என்ன ஆகிடும்? அட்டாச் ஆகிட்டு அந்த அனிமல்ஸ் எங்கே போகுதோ அங்கே போயிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னால் Xanthium acryanthus. Okay, the next one dispersal by birds. Okay வா, so even birds also helpful for spreading of the seeds. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா while eating fruits like tomato and guava, birds eat seeds along with the edible portions and they are
passed out in the excreta later. So these type of seeds are protected from the digestive juices by their seed coat. நல்லா கவனிக்கணும். இப்போ பேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது என்ன ஆகும்னா ஃப்ரூட்ஸை சாப்பிடும், ஃப்ரூட்ஸோடு சேர்த்து அந்த சீட்ஸும் சாப்பிட்ரும். அப்போ அது என்ன ஆகும்னாக்கா அதனுடைய பாடியில் போன பிறகு அந்த சீட் பார்ட் டைஜஸ்ட் ஆகாமல் என்ன பண்ணோம், அதனுடைய எக்ஸ்க்ரீட்டா மூலயமா அது வந்து திரும்பி ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது எங்கே எக்ஸ்க்ரீட் பண்ணதோ அங்கேருந்து திரும்பி அந்த சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிட்டு திரும்பி நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட். அதுக்கு என்ன பேர்னா ஆட்டோகொரி. சம் ஃப்ரூட்ஸ் டிஸ்பர்ஸ் their seeds in the wind through an explosive mechanism and spread them. Example lady's finger and also balsam. இது என்ன பண்ணோன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ப்ளோஸ் ஆகிடும். அப்படின்னா அது வெடிக்கும், அந்த பிளான்ட்டே என்ன பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நல்ல மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா பர்ஸ்ட் ஆகிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த பிளான்ட்னுடைய சரௌண்டிங்ஸில் வந்து விழும். அப்போ அது மூலிமா அது அந்த சீட்ஸ் எங்கே போகுது அங்கே திரும்பி நியூ பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் ஆல்சோ பால்சம். The next subtopic, germination of the seeds, we are going to learn. The seed is a fertilized ovule. It consists of embryo, food materials which are protected by the seed coat. During favorable conditions, the seed germinates and gives rise to a new seedlings. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீட்னா இஸ் நத்திங் பட் ஃபர்டிலைஸ்ட் ஓவில் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓவரிக்குள்ளே தான் அந்த ஓவில்ஸ் இருக்கும். அது ஃபர்டிலைஸ் ஆன பார்ட்லேருந்து தான் நமக்கு இந்த ஓவில்ஸ்லேருந்து சீட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோ, ஃபுட் மெட்டீரியல். ஓகேவா, அதுக்கப்புறம் இது எதனால் ப்ரொடெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட் கோட்டால் ப்ரொடெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் the seed germinate and gives rise to new plant. அதாவது சீடு உருவாயிட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கரெக்டான கண்டிஷன்ஸ் வரும்போது அந்த சீடு என்ன ஆகும், நியூ பிளான்ட்டாக சீட்லிங்ஸாக வந்து க்ரோ ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ டியூரிங் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் த சீட்லிங்ஸ் கெட் த ஃபுட் ரிக்வயர்ட் ஃபார் இட்ஸ் க்ரோத் ஃப்ரம் த காட்டிலிடன்ஸ். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபுட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எங்கேருந்து அப்டைன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய க்ரோத்துக்கு from the cotyledons. Okay, so after the food stored in the cotyledons has been used up, the seedlings get its food from the soil. அதுக்கப்புறம் அது நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு எங்கேருந்து எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா with the help of the cotyledon from the soil. So the seedlings absorb water and nutrients from the soil with the help of its root. அது நல்லா மெச்சூரிட்டி ஆன பிறகு என்ன பண்ணோம், root part will be grow towards the soil. சரி, அப்போ அதுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் அண்ட் தென் மினரல்ஸ்லாம் ரூட் பார்ட் மூலயமா சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இட் டெவலப்ஸ் லீவ்ஸ் அண்ட் தென் க்ரோத் இன்டு பிளான்ட். அதுக்கப்புறம் ரூட் ஃபார்ம் ஆகிடும், லீவ்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு அது என்ன ஆகிடும், க்ரோ ஆகிட்டு ஒரு நியூ பிளான்ட்டாகவே க்ரோ ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. See children, this is the diagrammatic representation of germination of the seed. Okay, so this is the seed part. Okay, இந்த சீட்குள்ளேருந்து என்ன வருது, எம்ப்ரியோ. ஓகே, the fertilized seed part தான் நம்ம என்ன சொன்னால் எம்ப்ரியோன்னு சொன்னோம். சரிங்களா, இந்த சீடை சுற்றி கவராக இருக்கும் இல்லையா, அந்த கோட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னக்கா சீட் கோட் சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த காட்டிலிடன், இதாவது இங்கே ஒயிட் கலரில் நம்ம சீடு பிரேக் பண்ணி பார்த்தோம்னா இப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னக்கா காட்டிலிடன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து நியூட்ரியன்ஸு மினரல்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாயிலேஜ் லீவ்ஸ். சரிங்களா, லீவ்ஸ்லாம் டெவலப் ஆகும். சரி, இப்போ பார்க்கும்போது the part of the plant which are grow below the soil is called as what, root. Then part of the plant which are grow above the soil is called as what, shoot. Yes, next topic, agriculture. So man started practicing okay, practicing agriculture thousands of years back. அதாவது 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கான் மனுஷன் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் ஆக்குபேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் சிவிலைசேஷன். இந்த அக்ரிகல்ச்சர் தான் நம்ம சிவிலைசேஷன் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்றா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாடர்ன் டேஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிஸ்ட் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் டியூ டு
அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேஸில் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, நிறைய அட்வான்ஸ் டெவலப்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஹவ் இட் வாஸ் பாசிபிள் மீன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் advance of science and technology. Okay, so application of modern technology like plant breeding and the usage of chemicals like fertilizers and the pesticides have increased the yield. என்ன modern technology it will be used in the agriculture field அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்டிசைட்ஸ்னால் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஹெல்ப் டு டெஸ்ட்ராய் த பெஸ்டஸ், பூச்சிங்களை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறைய நியூட்ரியன்ஸும் சப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஈல்டு, அதாவது பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது நிறைய கிடைக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் cereals, vegetables, fruits and then oil seeds. They are cultivated not only for our basic needs but also for commercial purposes. அதாவது பேசிக்காக என்னென்ன டைப் ஆஃப் த பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது கல்ச்சர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா cereals, அதாவது ரைஸ், வீட், ராகி, அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட்நட், அது மாதிரி ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது என்னக்கா நம்மளோட பேசிக் நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஓகேங்களா கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஃபார் அக்ரிகல்ச்சர் வாண்ட் டு டூ மீன்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாயில் இல்லைங்களா. ஸோ அபவுட் த சாயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர். சாயில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் சோர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இது ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. எதுக்குனாக்கா யூ வாண்ட் டு டூ த அக்ரிகல்ச்சர். ஓகேவா. ஹவ் மீன்ஸ் இட் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் பை ஹோல்டிங் த ரூட் அண்ட் சப்ளையிங் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். எப்படி வந்து இது சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னாக்கா பிளான்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னாக்கா ஹோல்டிங் த ரூட்டு, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட் மூலயமா சப்ளைங் த வாட்டர் அண்ட் ஆல்சோ த மினரல்ஸ். ஸோ தீஸ் ஆல் த திங்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் திங், இட் இஸ் த ஹோம் ஃபார் மெனி ஆர்கானிசம். அது மட்டும் இல்லாமல் சாயில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசத்துக்கு என்னவா இருக்குது, ஹோமாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த பிரேக்கிங் ஆஃப் ராக்ஸ் பை த action of wind, water and climate. See, it is very important point. They will be asked in the 2 mark question also. So soil is formed by the breaking of rocks by the action of wind, water and climate. எப்படி சாயில் ஃபார்ம் ஆகுதுன்னா இதுதான். எப்படின்னா ராக்ஸ் வந்து பிரேக் ஆகும், சரிங்களா. எது மூலியமானு பார்த்தீங்கன்னா விண்டு ரொம்ப ஹெவி விண்டு இருக்கிறதாலையோ இல்லை வாட்டர் ஃபால் ஆகிறதாலையோ இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சாலையோ அது என்ன ஆகிட்டு பிரேக் ஆகிட்டு சாயிலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. Next one, the mixture of rock particles and humus is called the soil. Mixture of rock particles, அது ராக் பார்ட்டிக்கல் அப்படியே பவுடர் மாதிரியே கிடைக்கும் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா சாயில்னு சொல்கிறோம். The soil is classified on the basis of the proportion of various sizes. அந்த சாயில் பார்ட்டிக்கலுடைய சைஸை பொறுத்து அந்த சாயில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில், and then clay soil and then loamy soil. Okay, about the sandy soil we are going to know some information. It contains greater proportion of big sand particles. அதாவது sandy soilல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்காக இருக்கும், சாண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். பார்ட்டிகல்ஸ் will be present in the big size. Okay, so they cannot fit closely டுகெதர். அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னோட க்ளோஸாக இருக்காது, சரிங்களா, லூஸாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வாட்டர் கேன் ட்ரெயின் குயிக்லி த்ரூ த ஸ்பேசஸ் பிட்வீன் த சாண்ட் பார்ட்டிக்கல். அப்போது பார்ட்டிகல்ஸ் க்ளோஸாக இருக்காது இல்லையா, அப்போ வாட்டர் என்ன ஆகும், ஈஸியாக அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ்குள்ளே பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ சாண்ட் சாயில் டென் டு பி லைட், அதனுடைய வெயிட்டும் எப்படி இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. வெல் ஏரேட்டட் அண்டு ட்ரை. ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில் வந்து டென் டு பி லைட் வெயிட்டாக இருக்கிறதால சரி அது யார் ஈஸியாக அதுக்குள்ளே பாஸ் ஆக முடியும், அது மாதிரி ஈஸியாக என்ன ஆகிடும், அது ட்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளே சாயில். இட் கண்டெய்ன்ஸ் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ். அது வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், ஃபைன் பார்ட்டிகல்னால் சின்னதாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. தென் பேக்டு டைட்லி டுகெதர். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும், சின்னதாக இருக்கிறதால என்ன அது க்ளோஸாக இருக்கும், டைட்லி அரேஞ்ச் ஆகிருக்கும், எல்லாம் ஒன்றா இருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்றா இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. தென் லீவிங் லிட்டில் ஸ்பேஸ் ஃபார் ஏர்.
அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் தான் கேப் இருக்கும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மூலயமா ஏர் வந்து பாஸ் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் இட் கேன் ரீடைன் லாட் ஆஃப் வாட்டர் இன் த டைனி கேப் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். அப்போ இது ஒன்ஸ் வாட்டர் வந்து சப்ளை பண்ணும்போது அது என்ன பண்ணி வச்சுக்கும், நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் பிளான்ட்ஸ் லைக் பேடி க்ரோ வெல் இன் திஸ் சாயில். என்ன டைப் ஆஃப் பிளான்ட் வந்து இந்த இந்த கிளே சாயில் நல்லா க்ரோ ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா பேடி. ஓகே, எஸ் த நெக்ஸ்ட் type of soil is loamy soil. Loamy soil contain large and then fine particles in almost some proportion. இந்த சாயில், இந்த டைப் ஆஃப் சாயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லூமி சாயில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் தென் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இன் ஆல்மோஸ்ட் சேம் பொசிஷன்ஸ். ஓகேவா, லார்ஜாகவும் இருக்கும் ப்ளஸ்ஸு ஃபைன் பார்ட்டிக்கல், அது பவுடரி மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் த பெஸ்ட் டாப் சாயில் ஃபார் க்ரோயிங் பிளான்ட்ஸ். இந்த சாயில் வந்து டாப் சாயிலாக ஆக்ட் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மேல் பக்கம் இருக்கிற சாயில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோயிங் ஆஃப் த பிளான்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் sand, clay and another type of soil particles known as silt. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக்சர் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன இருக்கிற மாதிரினா sand, clay and another type of soil particles known as the silt. இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ சில்ட் அக்கர்ஸ் அஸ் எ டெபாசிட் இன் ரிவர் பெட்ஸ். சில்ட் அப்படின்னாக்கா டெபாசிட், அதாவது டெபாசிட் ஆகிருக்கும் ஆறு ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அங்கே எல்லா பார்ட்டிகல்ஸும் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா சில்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். இதனுடைய நேச்சர் எப்படி இருக்குனாக்கா வாட்டரை வந்து நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளே அண்ட் லூமி சாயில் ஆர் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் வீட், கிராம் அண்ட் ஆல்சோ பேடி. இந்த கிளே சாயில் ப்ளஸ் லூமி சாயில் ரெண்டுமே எந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட் அண்ட் தென் கிராம் அண்ட் ஆல்சோ பேடி. Next, classroom agriculture. So classroom agriculture creates the basic understanding about agricultural practices in the classes. அதாவது classroom agricultureனா என்னன்னாக்கா பேசிக்காக எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நமக்கு சொல்லக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம். சரிங்களா, ஸோ through this we come to know about the values and importance of agriculture. இது மூலமா அந்த அக்ரிகல்ச்சரல், அதாவது கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் மூலமா வேல்யூஸ் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ டு மோல்ட் ஆஸ் இன்டு பெட்டர் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. திஸ் ப்ரோக்ராம் teaches the connections between agriculture and the environment. அதாவது இந்த கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் மூலமா நம்ம சொசைட்டிக்கு வந்து சரிங்களா என்னத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எதை பற்றி சொல்ல முடியும்னாக்கா அக்ரிகல்ச்சருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிளியராக சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சரிங்களா, அதாவது என்விரான்மெண்ட்டு, ஃபுட், எனர்ஜி, அனிமல்ஸ், சொசைட்டி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி. அதாவது ஸோ த கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் வில் பி டெல்ஸ் வெரி கிளியர்லி அபவுட் வாட் ஆர் த connection it was happen in between the agriculture and also the environments, food, energy, animals, society, economy, science and then technology. So these all those things definitely the relationship is there that it will be explains very clearly. The next topic, friends of farmer. அதாவது யார் வந்து ஃபார்மர்ஸ்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, எப்படி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் தே வில் பி ஹெல்பிங் ஃபார் யூ. உன்னுடைய ஃப்ரெண்டு இருந்தால் உனக்கு ஒரு பென்சில், எரேசர்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்செக்ட்ஸ் ஆர் ஜெனரலி கன்சிடர்ட் டு பி harmful but many of them are helpful to us in a number of ways. Earthworm, honeybee and dragonfly are useful to plants and then farmers. அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல் சொல்லுவோம், அதாவது இட் வில் பி காசிங் த டேஞ்சரஸ் சொல்லுவோம். ஆனால் அந்த இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் த மெனி வேஸ் ஃபார் த ஃபார்மர்ஸ். ஓகே, எந்தெந்த இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா earthworm,
honeybee and then dragonfly. So how the insects will be helpful for the farmers? One by one you are going to learn about the first insect, earthworm. Earthworms help to increase the amount of air and water that gets into the soil. அதாவது earthworm எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர். அதாவது சாயிலுக்கு வந்து வாட்டரும் ப்ளஸ் ஏரும் லார்ஜ் குவான்டிட்டி வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்காக இந்த earthworm வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தி பிரேக் டவுன் ஆர்கானிக் மேட்டர்ஸ் like leaves and grass into smaller particles so that plants can use them. நல்லா கவனிக்கணும். இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஆர்கானிக் மேட்டரை வந்து பிரேக் பண்ணுது. அந்த ஆர்கானிக் மேட்டர் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் அண்ட் ஆல்சோ த கிராஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம், ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக வந்து பிரேக் பண்ணோம். இது மூலயமா என்ன ஆகுதுனாக்கா பிளான்ட்ஸ்க்கு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வென் தே ஈட் தம் they leave behind castings that are a type of fertilizer. அந்த earthworm வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை சாப்பிட்டுட்டு அதுலேருந்து வேஸ்டஸ் எக்ஸ்க்ரீட் பண்ணோம் இல்லையா, அந்த வேஸ்டஸ்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்டிங்ஸ். ஸோ திஸ் கேஸ்டிங் ஆக்ட் அஸ் த ஃபர்டிலைசர் ஃபார் த சாயில். கிளியர்? நெக்ஸ்ட்டு the process of decomposing biodegradable wastes by earthworm is known as vermicompost. அதாவது இந்த earthworm யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா அதாவது பிளான்ட் வேஸ்டஸ்ஸு இல்லை அனிமல் வேஸ்டஸ்லாம் என்ன பண்ணி டீகாம்போசஸ் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் த பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ். ஓகேவா? அதாவது earthworm என்ன பண்ணுவோன்னா earthworm வந்து சாயில் விட்டுட்டு அதில் வந்து பிளான்ட் வேஸ்டஸ் அனிமல் வேஸ்டஸ்லாம் போடும்போது அதை சாப்பிட்டு அதுலேருந்து என்ன பண்ணோம் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்கு தான் என்ன பேர்னாக்கா வெர்மி கம்போஸ்ட். ஈவன் இட் இஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் த குட் ஃபர்டிலைசர் ஃபார் த பிளான்ட்ஸ். ஓகே, பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ் கிடைக்குது இல்லையா நமக்கு, அந்த அதாவது earthworm மூலயமா அந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் என்னக்கா வெர்மி கம்போஸ்ட். சரியா? இந்த வெர்மி கம்போஸ்ட் மூலயமா நமக்கு மேன்யூஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹனி. The next insects about honeybee. Honeybees are helpful for cross pollination in flowers. இந்த honeybee எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன். அப்படியே கிராஸ் பாலினேஷன் நம்ம ஏற்கனவே பாலினேஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆன்தர் வந்து அந்த மேல் கேமிட் வந்து ஃபீமேல் கேமிட்டுக்கு சேம் ஃப்ளவரில் ரீச் ஆச்சுன்னா அது வந்து செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன்னா ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு ஓகேவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ தே ஆர் அட்ராக்டட் பை த கலர் அண்டு ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். இந்த இன்செக்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணுது, இல்லை ஹனிபி எப்படி அட்ராக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டியூ டு த கலர் அண்ட் ஆல்சோ த ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளவர் சொல்லுவோம். ஸோ தே கவர் த pollen which is the only natural protein source for them into honey. See, they convert, not cover, they convert the pollen which is the only natural protein source for them into honey. அதாவது இந்த ஹனிபி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும்னா அந்த போலன் கிரெயின்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹனியாக கன்வெர்ட் பண்ணோம். ஆக்சுவலாக அது என்னன்னாக்கா ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹனி இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் அண்ட் ஆல்சோ ஃபார் மெடிசினல் பர்பஸ். இந்த ஹனி எதுக்காக யூஸ் ஆகுது, ஃபுட்டாகவும் ஆக்ட் ஆகுது ப்ளஸ் மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் வேக்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேண்டில். அந்த ஹனிபி வந்து ஹனியும் மட்டும் இல்லாமல் வேக்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வேக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டு மேக் த கேண்டில்ஸ். கிளியர்? Next one, who is the next friend for the farmers means dragonfly. So it destroy the egg and larva of harmful insects. இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ்லாம் வந்து அந்த கிராப்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வரும். ஸோ அதனுடைய எக்கு ப்ளஸ் லார்வாவை வந்து என்ன பண்ணிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும் அந்த ட்ராகன் ஃப்ளை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மஸ்கிட்டோஸ் அண்ட் தென் ப்ரிவென்ட்ஸ் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீசஸ். இது மூலிமா என்ன ஆகும், பிளான்ட்டுக்கு டிசீஸ் வராமல் பாதுகாக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். இந்த ட்ராகன் ஃப்ளையும் கிராஸ் ஃபர்டிலைசேஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க்யூ.